Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு Google Ad அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட் மெத்தட் ப்ளஸ் டேக்ஸ் அண்ட் பில்லிங் செட்டப்பை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம 3 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அடுத்து பேமெண்ட் மெத்தடை செட்டப் பண்ண போகிறோம், அடுத்து டேக்ஸ் அண்ட் பில்லிங் செட்டப்பை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டப்பில் நம்ம எந்த ஒரு கேம்பெயினும் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நெசசரி அக்கௌண்ட் செட்டப்பை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்காங்க. இப்போ ads.google.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லேண்டிங் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே கூகுள் ஆட் சைட்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ருபீஸ்க்கான ஆட் கிரெடிட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை அவைல் பண்ண கூகுள் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே இந்த ஆஃபருக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது வித்தின் 60 டேஸில் நீங்கள் 20,000 ருபீஸ் உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ கூகுள் ஆட் சைட்ல இருந்து 20,000 ருபீஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டாக கொடுப்பாங்க. ஸோ கிரெடிட் ஆகிற 20,000 ருபீஸ்க்கு நீங்கள் ஆட்ஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. இப்போ கிளைம் திஸ் ஆஃபர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். இங்க நியூ கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நாம இன்னைக்கு கேம்பெயின் கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால ஸ்விட்ச் டு எக்ஸ்பர்ட் மோட் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ கிரியேட் அன் அக்கௌண்ட் வித்வுட் அ கேம்பெயின் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுடைய பேசிக் பிசினஸ் இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எந்த கண்ட்ரி, டைம் ஜோன் என்ன, அப்புறம் கரன்சி என்ன, இதெல்லாமே நீங்க கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி டைம் ஜோனை செட் பண்ணிக்காங்க. அடுத்ததா உங்களுடைய பிசினஸ் கேம்பெயினுக்கு கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து ஏதாச்சும் கைட்லைன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு எந்த ஒரு பர்சனலைஸ்ட் கேம்பெயின் கைட்லைன்ஸும் தேவையில்லை. அதனால நோ அப்படின்றத கிளிக் பண்றேன். அடுத்து சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ப்ளோர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து எப்படி கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்கான பேமெண்ட் மெத்தடை செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து பேமெண்ட் மெத்தட் வந்து மாறுது. ஸோ மோஸ்ட் காமனாக 4 பேமெண்ட் மெத்தட் எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரீபெய்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸை ஆட் பண்ணலாம். அப்புறம் மணி டிரான்ஸ்ஃபர் இல்லைனா நெட் பேங்கிங் இல்லைனா பேடிஎம் வேலெட்டை வச்சு நீங்கள் உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்டில் மணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இதை ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளிக்குக்குமே நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை அப்படின்னா எந்த கேம்பெயினுமே ரன் ஆகாது. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டுக்கு போங்க. இங்கே டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்க்கு போங்க. அடுத்ததாக பில்லிங் செட்டப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட்டாக பில்லிங் கண்ட்ரி வந்து செலக்ட் ஆயிருக்கும். அடுத்து அக்கௌண்ட் டைப்பில் ஆர்கனைசேஷனா இல்லைனா இண்டிவிஜுவலா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஆர்கனைசேஷன் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து ஆர்கனைசேஷன் நேமில் சிம்பிளிஃபைடு இ லேர்னிங் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த 4 ஆப்ஷனில் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு நான் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் சிவிவியை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். ஸோ மினிமம் 500 ருபீஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 500 கீழே உங்களால் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண முடியாது. ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு வந்து ஆட் ஆகிட்டு உங்களுடைய ஃபோனுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் ஓடிபி வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணணும். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் என்னோட பழைய அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிற பில்லிங் செட்டப் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற என்னோட ஆட் அக்கௌண்ட். இதில் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்டு வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கார்டு, இன்னொன்று விசா கார்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கார்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். இப்போ ஜஸ்ட் ஆட் ஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிற கார்டு டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ எந்த கார்டுலேருந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் இங்கே என்டர் பண்ணி மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளவே அந்த அமௌண்ட் உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகிடும். அப்புறம் டேக்ஸ் அண்ட் பில்லிங் செட்டப்பை பற்றி பார்ப்போம்.
இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ற டாக்ஸ் செட்டப் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்காக பண்ணது. ஸோ கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி டியூல் டாக்ஸேஷன் மாடலாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கான டாக்ஸை போடுவாங்க, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கான டாக்ஸை வந்து போடுவாங்க. ஸோ இதை கம்பைன் பண்ணி இன்டெகிரேட்டட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா ஒரு டாக்ஸ் டைப் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த டாக்ஸை யூஸ் பண்ணி தான் நாம இன்னைக்கு ஜிஎஸ்டியை பே பண்ண போறோம். இதுல கூகுள் ஆட்ஸ்ல நீங்க எவ்வளவு அப்லோட் பண்ணாலும் அதுல 9% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 9% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நீங்க கொடுக்கணும். ஸோ இதை கம்பைன் பண்ணி ஐஜிஎஸ்டியா நீங்க 18% பே பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஆட் அக்கௌண்ட்ல டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஸோ என்னோட டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 8th. என்னோட ஆட் கிளிக்குக்கான ஸ்பெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 849 rupees. ஸோ என்னோட அக்கௌண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே 1000 rupees நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட் 8 o'clock வரைக்கும் என்னோட கேம்பெயின் வந்து ரன் ஆகும். ஸோ என்னோட ஸ்பெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 849 rupees. இப்போ என்னோட பேமெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். டூல்ஸ் போயிட்டு சம்மரியை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா May 8th நான் 1000 rupees ஆட் பண்ணியிருந்தேன். அவைலபிள் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0.21 தான் இருக்கு. ஸோ ஒரு 1000 rupees உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களால 850 rupeesக்கு தான் உங்களுடைய டெய்லி பட்ஜெட்டை செட் பண்ண முடியும். ஸோ 150 rupees நீங்க ஐஜிஎஸ்டியா பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ என்னோட ஆட் அக்கௌண்ட்ல நான் ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஆல் டைம் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா 2,93,000 ரூபாய் இந்த ஆட் அக்கௌண்ட்ல நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது, அப்புறம் டாக்ஸ் அண்ட் பில்லிங்கை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.